கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் மத்தேயு 4வது அதிகாரத்தின் 15வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது என்று சொன்னால் என்ன நடந்தது? கர்த்தராகிய இயேசுவை சிலுவையிலே அறைந்து அவரை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அவரை அடக்கம் செய்து அவரை உயிர்த்தெழச் செய்தவர் பிதாவாகிய தேவன். கவனிக்கலாமா? இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இந்த நிலை மாறுமா? இந்த பாத்திரம் நீங்குமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உடைய சித்தத்தின்படியே ஆக்கடை வந்து சொன்னார். அவருடைய சித்தத்தின்படியா இது நடந்தது என்று ஏசாயாவின் மூலமாய் கிறிஸ்துவுக்கு முன்னதாக 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இயேசுவிலே நிறைவேறினது. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த தீர்க்கதரிசனம் இருக்கிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னால் இருள் எங்கே இருக்கிறது? இருள் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இருள் எங்கே இருக்கிறது? இருள் என்றால் என்ன? இருள் என்றால் தெளிவற்ற நிலை, செயல்பட முடியாத சூழ்நிலை, செயல்பட முடியாத சூழ்நிலை. இப்போ இருள் வேண்டுமானால் நீங்கள் கண்களை இருக்க மூட வேண்டும், இருள் வந்துவிடும். வெளிச்சம் வேண்டுமானால் கண்களை திறந்தால் வெளிச்சம் வந்துவிடும். எல்லாருமா இங்கே இருக்க கண்ணை மூடுங்க பார்ப்போம். 1.5 கண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது, நல்லா இறுக்கமாக போடுங்க. இருள் எப்படி இருக்கு? இருட்டார், அதான் இருள். இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அந்த பெரிய வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு. மரண இருள் அது எங்கே இருந்தது? உள்ளத்திலே இருந்தது. அந்த மரண இருள் அதன் திசையிலே வசித்தவர்கள், அவர்களுக்காக வெளிச்சம் உதித்தது அதிகாலையிலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாயங்காலத்திலே உயிர்த்தெழவில்லை, நடுச்சாமத்திலே உயிர்த்தெழவில்லை, அதிகாலையிலே உயிர்த்தெழுந்தார். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ என்றால் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் உதித்து வந்த உயிர்த்தெழுந்த இயேசு. இப்போ மரண இருள் மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய இருள். மாம்ச கண்களை மூடினால் எப்படி இருள் உண்டாகிறதோ அதே போல ஆவிக்குரிய கண்கள் மூடப்படும் போது அங்கே மரண இருள் உண்டாகிறது. வேத வசனத்தின்படி நமக்கு 2 கண்கள், ஒன்று மாமிச கண்கள், இன்னொன்று ஆவிக்குரிய மனக்கண்கள். இது அகக்கண், இது புறக்கண். உள்ள இருப்பது அகக்கண். இந்த புறக்கண்ணினாலே இந்த அகக்கண் திறக்கப்படும் பொழுது மரண இருள் நீங்குகிறது. ஆகவே மரண இருள் என்றால் என்ன என்று கேட்டால், மனக்கண்கள் குருடாகும் போது மரண இருள் உண்டாகிறது. அந்த மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கரங்களை வைத்து அல்ல சொல்லாமா? அப்ப இன்றைக்கு கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால், அவர் நமக்குள்ளாக நம் மனதிலே வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிறபடினாலே நம் மனதின் இருள் அகன்று போகிறது, மனபாரங்கள் அகன்று போகிறது, மரண திகில் அகன்று போகிறது,
மரண இருள் மறைந்து போகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஏசாயா தீர்க்கதரிசன உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன நிறைவேறும்படிக்கு மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும்படியாய் இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பி பிரகாசி. அங்கே இருக்கிற ஒளி உங்களுக்குள்ளாக வருகிறது. எப்பொழுது? எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நாமள என்ன செய்ய வேண்டுமா? எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. அவர் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாணலை முறிக்காமலும். நாம் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் வெளிச்சம் உதித்திருக்கிறது. நாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கிறதா இருக்கிறது. ஆகவே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் அஞ்சேன் என்று பரிசுத்தவான் பாடுவாரேயானால் அவரிலே எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோர்வு என்பது மாத்திரம் ஆகவே ஆகாது. நெக்லிஜென்ஸ். சோர்ந்து போகாதிருங்கள். அவர் சோர்ந்து போகிறவருக்கு பலம் கொடுத்து சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். நிர்விசாரம், நெக்லிஜென்ஸ், சோர்வு. மாமிச சோர்வை நீக்க புசிக்கலாம், பருகலாம், பலனடையலாம். ஆவிக்குரிய சோர்வை நீக்க கர்த்தராகிய இயேசுவால் மாத்திரமே முடியும். வழி என்ன? எழும்பி பிரகாசியுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 268வது பக்கம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனா மரித்த நிலையில இருக்கிற நான் உயிர்த்தெழ வேணும். மரித்தோரை விட்டு எழுந்திரு. நம்ம வீட்டில் இருக்கிற 4-5 பேர்ல யாராலும் ஒருத்தர் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேணும். மரித்த நிலை ஆவிக்குரிய மரணம். நீங்கள் என்ன செய்ய வேணும்? தூங்குகிற நீங்கள், மாமிச தூக்கம் அல்ல, ஆவிக்குரிய தூக்கம். தூங்குகிற நீ விழித்து எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். மரித்தோரை விட்டு எழுந்திரு. இயேசு கிறிஸ்து மரித்தோரை விட்டு எழுந்தார். அவர் எழும்பி பிரகாசிக்கிறார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் அவர் உதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் வந்தால் மரித்த நிலையில இருந்தால், எழும்பி பிரகாசிக்க தவறினால் கிறிஸ்து என்னை பிரகாசிப்பார் என்று நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆகவே மரணம் 2 விதமான மரணம். ஒன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று சரீர மரணம். தூக்கம் 2 தூக்கம். ஒன்று ஆவிக்குரிய தூக்கம், சரீர தூக்கம். தூங்குகிற நீ விழித்திரு. மரித்த நிலையிலே இருக்கிற நீ எழுந்திரு. அப்பொழுது எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நான் மரித்த நிலையில் இருக்கிறேன் என்பது எனக்கே தெரியும். எந்தெந்த காரியங்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டேன் என்பது எனக்கே தெரியும். நீங்கள் முதலாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேணும். அல்லேலூயா. அதிலே மரித்த நிலையில் இருந்தால் உயிர்ப்பிக்கப்படும்படியா தேவனாய் கர்த்தர் சொல்றார், எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் விழித்தது. தூங்குகிற நீ விழித்து, மரித்த நிலையில இருக்கிற ஜனங்களை விட்டு நீ எழுந்துரு.
அப்ப நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எழுந்து பிரகாசிக்கிறார்களா? எழுந்து பிரகாசிக்கிறா? மறுத்த நிலையை விட்டு எழுந்திருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு நம்முடைய குடும்பத்தாரை குறித்து நாம் சொல்ல வேண்டும். ஆகவே எழும்பி பிரகாசித்த இயேசு மரித்த நிலையில இருந்து எழும்பி பிரகாசித்து மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்காக உதித்து வந்தார். அவர் சொல்லுகிறார், நீ தூங்குகிற நிலையில இருந்தார், மரித்தவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ரோமர் 13:11 புதிய ஏற்பாட்டில் 222வது பக்கம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று அறிந்தவர்களாய். எல்லாரும் சொல்லுங்க, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். தூங்குகிற நான் விழிக்க வேண்டும். இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. வசனத்தின் மையப்பகுதியை கவனியுங்கள். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்தது. அந்த ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே எழும்பி பிரகாசித்தோம். மரித்த நிலையில இருந்து நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். காலங்கள் செல்ல செல்ல அந்த பழைய அனுபவம் நமக்குள்ளாக உண்டாயிருந்தால் நாம் என்ன செய்ய வேணும்? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை வந்துவிட்டது என்பதை அறிந்து, நாம் விசுவாசிகளான போது ரட்சிக்கப்பட்டமே, அதை பார்க்கிலும் அதிக சமயமா நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. ஆகவே ரட்சிப்பு என்பது நிறைவேறிவிட்டதாக சொல்லவே கூடாது. அது நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இனிமேல் ரட்சிக்கப்படுவோம். சரீர வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, குடும்ப பாரத்திலிருந்து, விபத்துக்களில் ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு இமைப்பொழுது அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள், நித்திரை விட்டு விழித்துக் கொள்ளுங்கள், எழும்பி பிரகாசிங்கள். அதற்காகவே மரணத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார், உதித்தெழுந்தார். இது உங்களுடைய this also your individual responsibility. இதுமே உங்களுடைய சொந்த பொறுப்பு. இதற்கு யாரும் உடனாளி கிடையாது. நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் மரித்த நிலையில் இருந்தால் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் மரித்த இயேசு மரணத்தை ருசித்து உயிர்த்தெழுந்து அவர் உங்களுக்கு மேலாக மரண இருளின் திசையில் இருக்கிற உங்களுக்கு வெளிச்சமாய் உதிக்கிறார். ஒரு அல்ல சொல்லாமா? அதனாலே மனதிலே கிளேசம், மனதிலே திகில், மனதிலே சஞ்சலம், மனதிலே நோவு, இது எல்லாம் நீங்கும்படியாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விழுத்து மரித்தோரை விட்டு எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். 1 பேதுரு 1:21 புதிய ஏற்பாட்டிலே 318வது பக்கம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலிருக்கும்படிக்கு இயேசுவை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்ல சொல்லாமா? உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் பிதாவாக தேவன் மேல் இருக்கும்படிக்கு இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இயேசுக்குரிய மகிமையை பிதாவாகிய தேவன் கொடுத்தார் உங்களுக்காக. அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேணும்? எழும்பி பிரகாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் என்று ஏசாயா 60:1 சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மரித்தொழுந்து எழும்பி மகிமை பொருந்தினவராக வந்திருக்கிறார். நீங்களும் மரித்த நிலையிலிருந்து எழும்பி பிரகாசித்தால் அவர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு கொடுப்பார். ஒரே சொல்லாமா? அல்லேலூயா. இந்த நித்திய மகிமை, கன மகிமை, அழியாத மகிமை அவரிடத்தில் உண்டு.
அவர் உங்களை எப்படி மகிமைப்படுத்துவார் என்று சொன்னால், நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தங்கு தடையில்லாமல் சுமூகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். காரணம் என்ன? நீங்கள் விழித்திருக்கிறவர்கள், மரித்தோரை விட்டு எழுந்தவர்கள், நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் ஆனபடியினாலே தேவனாகிய கர்த்தர் உங்களின் மேலே தம்முடைய வெளிச்சத்தை வீச பண்ணி மரித்த நிலையில் இருக்கிற உங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் காணப்படும்படிக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் பிதாவாகிய தேவன் மேல் இருக்கும்படியாக இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு அவர் தமது மகிமையை கொடுத்தார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கையில, மரித்தோரை விட்டு எழுந்திருக்கையில தேவனாகிய கர்த்தர் கொடுத்த மகிமையை இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு நீண்ட பிரயாணத்தில் நீங்கள் கொள்ள வேண்டிய 2 வாக்கியங்கள் இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும், உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும். நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பது நலம். இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் இருக்கிறது, நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதை விட்டுவிடுங்கள். அப்போ விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? விசுவாசம் என்றால் அது இப்போதே என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்ற விசுவாசம். நம்பிக்கை என்றால் அது நடக்கும் என்ற ஒரு தொலைநோக்கு விசுவாசம். இது ஆங்கிலத்திலே விசுவாசத்திற்கு பிலீவ், நம்பிக்கைக்கு ஹோப். சில சொல்றாங்கல்ல, எனக்கு அந்த வேலை கிடைக்குங்கிற ஒரு ஹோப் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த விசுவாசம் அப்படி அல்ல. காணாதவர்களை கண்டதாக விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம், பெற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் நிறைவேற்றிவிட்டது என்ற விசுவாசம் பிதாவாகிய தேவன் மேல் இருக்கும்படியாய் குமாரனாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே யோவான் 12:46 இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். எப்படி உலகத்திற்கு ஒளியாய் வந்தார்? பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். அவர் உலகுக்கு ஒளியாக இருக்கிறார். இந்த உலகத்தில் என்றைக்குமே இருக்கக்கூடிய 2 நித்தியமான பொருட்கள், அது பொருள் என்று சொல்ல முடியாது, அம்சம், இயற்கையின் வடிவம் என்ன என்று கேட்டால், ஒன்று ஒளி, இன்னொன்று ஒலி. சொல்லுங்க பார்க்கலாம். ஒளியும் ஒலியுமா? தொலைக்காட்சி பெட்டிக்கு போயிட்டீங்க. என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய 2 இயற்கை பிரமாணங்கள், ஒன்று ஒளி, இன்னொன்று ஒலி. எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? ஏன் சர்ச்சில் இப்படி பாடு போடுறாங்க அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பாடுற பாடம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல பாடலை தான் பாடுறோம், கேட்குற மாதிரி புரிகிற மாதிரி பாடுறோம். சரிதான்? இப்போ நம்ம மாத்திரமா சத்தம் போடுறோம், வெளியில் இருக்க எப்படி சத்தம் போடுறாங்க? நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் சத்தம் போடுறாங்க. அதான் நான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சபையில் இருக்கும்போது அந்த சபைக்கு பைப்லைன் கனெக்ஷன் வாங்கணும்னு சொல்லி அங்கே உள்ள பிடிஓ அம்மாட்ட போய் கேட்டேன். நீங்கள் யார்? நான் பாஸ்டரா? எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சர்ச் நடத்துகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்களால் இருக்க முடியல, ஏன் அப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கே சர்ச்சுக்கு வாங்க, நாங்கள் சத்தமே போட மாட்டோம், அமைதியாக தான் பாடுவோன்னு, ரொம்ப நேக்காக கூப்பிட்றீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னேன், இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்களா, தெருவுக்கு தெரு ஸ்பீக்கராக வச்சு அவங்க அந்த 30 நாளும் அவ்வளவு கத்துறாங்க. அதை நீங்கள் சகிக்கீங்களா இல்லையானே? ஆமாம், நீங்கள் சொன்ன பிறகு அது புரியுது. அவங்க 1 மாதம் முழுக்க கத்துறாங்க, நாங்கள் 1 மாதத்தை பிரித்து 1 வருஷமாக கத்துறோம்னு சொன்னேன். நல்லா சூப்பராக சொல்கிறீங்களான்னாங்க அந்த அம்மா. அப்புறம் சொன்னாங்க, சர்ச் எக்ஸம்ஷன்லாம் கிடையாது, உங்களுக்கு பைப்லைன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ சொன்னாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா நன்றி சொல்லுங்க. நாங்கள் அப்படித்தான் பழகிருக்கோண்ணே. உண்மையான கிறிஸ்தவம் இதுதான். அவரெல்லாம் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஒளியும் ஒலியும், இந்த வெளிச்சம் இல்லாமல் காரியங்கள் ஆகுமா? இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும்
உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு நான் உலகிற்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு வந்திருக்கிறார். ஆகவே அகல் விளக்கு, என்ன விளக்கு? அகல் விளக்கு, கிழிஞ்சல் விளக்கு, குத்து விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, ஹரிக்கேன் விளக்கு, என்ன விளக்கு? லாந்தர் விளக்கு. லேண்டர் விளக்கு லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்தது, வெள்ளைக்காரங்க மூலமாக இம்போர்ட் ஆனது. அப்ப இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? ஒளியை கொடுக்கிறது. கண்கள் இல்லாத ஒரு நபருக்கு தான் தெரியும் இருளின் தாக்கம், பாடு. அல்லேலூயா. நடு ராத்திரியில் கைப்புல முழிச்சிச்சுன்னா என்ன செய்யும் சொல்லுங்க? ஏன் அழுகும்? முதல்ல அவங்க அம்மாவை காணும்னு அழுகும். ரெண்டாவது என்னடா இருட்டா இருக்கு, எல்லாம் எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அழுவோம். காரணம் என்ன? இருள். அப்படித்தானே பிள்ளைங்க அழுகுது. 3:30 நேற்று அழுது எல்லாரும் எழுப்பிட்டார். என்னன்னு கேட்டால் அவங்க அம்மாவுக்கான அழுதுருக்காரு. உடனே லைட்டை போட்டு மேலே அழுகை. எல்லாம் கவனிங்க. இயேசு என்ன சொல்லுங்க என்று சொன்னால், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். யாராலும் இப்படி சொல்லியிருக்காங்களா? யாராலும் சொல்லியிருக்காங்களா? ரிஷிகள், மகான், தெய்வம், சாது, யார் ஒளி? அப்போ அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒலியின் மூலமாய் இந்த சத்தியம் அவள் காதினுடைய சென்று அவருடைய மனக்கண்களை திறக்கிறது. மரண இருள் நீங்குகிறது. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய காதுகள் வழியாய் சென்று உங்கள் மனக்கண்களை திறக்கிறது. ஆனால் பிசாசம் என்ன செய்கிறானா? அவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்குகிறான். அதெல்லாம் போய் அவங்க சம்பாதிக்காங்க, நல்லா இருக்காங்க, அவங்க வீட்டில் ஏற்கனவே வசதி இருக்கு, நல்லா இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாலாம் உதவி செய்கிறாங்க, நல்லா இருக்காங்க, அவங்க கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லி இவங்களை ஏமாத்துவான். இவங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் குலைக்கும்படியாய் அங்கே போய் பார்த்தா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் கோடி கோடியாக இருக்கு, எங்களுக்கு என்ன வேணாலும் சாதிக்க முடியும், ஆனால் நிம்மதியே இல்லை. காரணம் என்ன? வீட்டிலே படுத்த படுக்கையாய் பல வருடங்களாக இருக்கிறார்கள். எப்போது இந்த வியாதி சுகமாகும் என்று சொன்னால், செழிப்பு எது? நோயற்ற வாழ்வு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நோயற்ற வாழ்வு, பசிக்கு உணவு, அடுத்து என்ன இருக்கும்? உங்களுக்கு பிடிச்ச சமாச்சாரம் தான் அது. நல்ல தூக்கம். விசுவாசிகள் தூங்கினா நான் எழுப்ப மாட்டேன். காரணம் தெரியுமா? ஆசீர்வாதத்தில் அவங்க இருக்காங்க, செழிப்பில் அவங்க இருக்காங்க. எப்படி சொல்லுங்க ஐயா? செழிப்பு எது? ஆசீர்வாதம் எது? நோயற்ற சரீரம், பட்டினி இல்லாத குடும்பம், படுத்தோடும் தூங்குறது ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? கொசு கடிச்சா கூட தெரியாம தூங்கணும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். சில பேர் கண்ணை மூடுனா கருப்பா என்னமோ தெரியுது பாஸ்டர் அப்படிங்காங்க. சில பேருக்கு கண்ணை மூடினா வட்டிக்காரங்க ஒருத்தராக வராங்க. சில பேருக்கு கண்ணை மூடுனா கெட்ட கெட்ட கனவாக வருது. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் வரலைன்னு சொன்னா, நீங்கள் இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கிறபடினாலே, நீங்கள் இருளில் இராதபடிக்கு அவர் உங்களுக்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறார். அதனால எல்லா மார்க்கத்தார் என்ன செய்றாங்க? அங்கே போய் விளக்கேற்றிட்டு வா, உனக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கும், அந்த 9 சுற்றிட்டு வா. சரிதானா? அந்த 9 நவக்கிரகங்கள் மேலே இருக்கு. அதுக்கு அடையாளமாக இங்கே 9 கல்லை வச்சுருக்காங்க. நான் கும்பகோணத்தில் அப்படி என் ரூம்மேட்ஸோடு போயிருக்கேன். எல்லா பட்டீஸ்வரம், நாகேஸ்வரம், திருநள்ளாறு எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அந்த சனீஸ்வர பகவானை 9 முறை சுற்றி அது நெய் ஊற்றி விளக்கு போடு, உனக்கு சரியாயிடும் அப்படிம்பாங்க. இவங்க இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் உண்டாக்கினவர் மேலே வச்சுருக்காரு. நாம் என்ன செஞ்சுருக்கோம்? அவரையே கைப்பற்றியாச்சு. புரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புரியுது?
உண்டாக்கினவரை விட்டுவிட்டு, உருவாக்கினவரை விட்டுவிட்டு, சிருஷ்டித்தவரை விட்டுவிட்டு அவர்கள் சிருஷ்டியை சேவித்தார்கள். சிருஷ்டிகரை சேவித்து தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை. அப்போ நாம் எல்லாரும் மரண இருளில் இராதபடிக்கு மாமிச கண்கள் கர்த்தராகிய இயேசுவை அறியும்படிக்கு இந்த வேத வசனம் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனும் இருளில் இருக்கக்கூடாது. நீங்கள் யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்க? இயேசு விசுவாசிக்கிற பின் பெஞ்சில் 4-5 பேர் சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் விசுவாசிட்டு கொஞ்சம் மறந்துடுவாங்க உங்களுக்கு. எப்படி? இயேசுவை விசுவாசிக்கிறவங்க இருளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசு வெளியாய் வந்திருக்காரு, வெளிச்சமாக வந்திருக்காரு என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? எழும்பி பிரகாசிக்க வேணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற அந்த ஒரு வசனத்தையால் நீங்கள் நினைச்சு எழும்பி பிரகாசிக்க வேணும். ஏசாயா 60:1 இருக்கு இல்லையா? நான் எழும்பி பிரகாசிக்கணும் தான் நினைக்கிறேன். நான் பிடிச்சி இழுத்து கீழே கீழே உட்கார வைக்காங்க. எப்படி? இந்த வேத அறிவு விசுவாசமாகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்த வரைக்கும் 10 தடவை படிச்சிருப்பாங்க. அது வேத அறிவு. எந்த அதிகாரத்தில் என்ன மாதிரியான சம்பவங்கள் இருக்கிறது, என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது என்பது வேத அறிவு. வேத அறிவு விசுவாசமாகாது. வேத அறிவு என்பது காணாதவைகளை கண்டதை போல சொந்தம் கொண்டாடுவது. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததை நாம் எத்தனை பேர் பார்த்தோம்? அவரை சிலுவையில் அடித்து எத்தனை பேர் பார்த்தோம்? அவரை சந்தனப்பெட்டியில் வச்சாங்க எத்தனை பேர் பார்த்தோம்? அவரை சேலையில் சுத்தனாங்க எத்தனை பேர் பார்த்தோம்? அது சேலைக்குள்ளேருந்து அவர் எப்படி வந்தார்? உயிர் திறந்த போது சிறை சிலைகள் அப்படியே இருந்துதான், முடிச்செல்லாம் அவுக்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டார். எப்படி வந்தார்? அப்படிப்பட்ட விசுவாசம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து உங்கள் மேலே கட்ட சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, நான் அதுலேருந்து வெளியே வரணும். இயேசு விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை நம்புகிறேன், நான் என்னை எவ்வளோ பெரிய பெட்ஷீட்டில் கட்டி சேலையில் கட்டி வச்சாலும் நான் வெளியே வந்துடுவேன் மூச்சு முட்டாமல். இது அவசியமானால் தான் செய்யணும். இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்தார். சத்தியம் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த வெள்ளையும் போடுற ஒரு கூட்டத்தான் இருக்காங்கல்ல, அதில் 3 சகோதரிகள் உபவாசம் பண்ணி விசுவாசத்தோடு ஒரு டேமில் போய் தண்ணியில் நடந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கும்? போயிட்டாங்க. அவங்கள நான் என்ன சொல்லுவேன்னா, முதலாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மறுபடியும் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து மறுபடியும் பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், பிற வெளியே அப்படி போயிடுவாங்க. இவங்க போய் அந்த பரிசுத்த ஸ்தலம் தங்கியிருக்க மாட்டாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடந்தார் என்று சொன்னால், எனக்கு தண்ணீரின் மேலும் நடக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. நான் உன்னத தேவனுடைய குமாரன், இந்த தண்ணீர்களும் என்னை தாங்கிக் கொள்ளும். அப்போ அதை செய்யாமல் இருந்தால், நீர் இயேசுவானால் தண்ணீர் மேலே நடந்து காட்டும் பார்க்கலாம் என்று வருவான். அப்போ அவர் அவசியம் ஏற்பட்டபடினாலே தான் நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும். கேள்விகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம விசுவாச பிள்ளைகளே சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து எல்லாம் செஞ்சார், சரிதான், ஆனால் தண்ணியில் ஏன் அவர் நடக்கலை? தண்ணி அவர் பிடிக்காதோ? குளிக்காமலே இருப்பாரோ? அவருக்கு தண்ணியை கண்டால் பயமோ? எப்படி? மிஞ்சின நீதிமான்களாக இருக்காங்க, ஏட்டி போட்டியாக கேச. அதான் அந்த ஐயா நேற்று வந்தார், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அது சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் பாவத்தை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் பாவி, அவர் பரலோகம் முடியாது, நான் போவேன். என்ன ஒரு திமிரான பேச்சு! இப்படி பேசக்கூடாது தெரியுமா? பேசவே கூடாது. அப்போ சேலைக்குள்ளேருந்து அவர் எப்படி வெளியே வந்தார்? அதை கேட்கக்கூடாது. வந்தார், உயிர் தெழுந்தார், நம்ம மேலே ஒளியாக இருக்கிறார். சில பேர் அதை பிடிச்சிட்டு கேட்குறது, அது எப்படிங்க சேலையெல்லாம் கட்டி வச்சா எப்படிங்க வர முடியும்? என்னங்க நீங்கள்! அதான் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு மரித்தோலிருந்து எழுப்பி அவருக்கு அவர் மகிமையை கொடுத்தார். அது மாமிச சரீரம் அல்ல, அது மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரம் பூட்டி இருக்கிற அறைக்குள்ளாக கடந்து செல்லும். நிறைய பேர் மூளை குழம்பி அலைகிறது, எழுந்து பிரகாசிச்சு அணைஞ்சு போயிடுது. இப்போ ஒருத்தர் வேகமாக ஆடி பாடி உள்ளே இருக்கார்ல கோயம்புத்தூர்ல,
பேசாமல் பாட்டை பாடிட்டு பேசாமல் வந்துட்டு புல பார்த்துட்டு போகாமல் இல்லாதெல்லாம் சேட்டை எதுக்கு? நல்லா பாடுவார், நல்ல ஞானம். அந்த ஞானத்தோடு அடக்கி வாசிக்கணும். அதான் ஒரு தத்துவம் இருக்கிறது. ஒரு எவ்வளவுக்கு உச்சிக்கு போகிறானோ, ஒரு மரம் இருக்கு 300 அடி உயரம், இவன் ஒவ்வொன்றா கிளை ஏறி 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 299 அடியில் வயதுக்கிட்டே என்னை போல யாருன்னு பார்த்தானா 300 அடியில் போகும்போது என்ன ஆயிடுவான்? அவன் எங்கே இருந்து வந்தான் அங்கேயே வந்துடுவான். இது வாழ்க்கை தத்துவம், இது இயற்கை பிரமாணம். அதனால கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது கொஞ்சம் வாலெல்லாம் சுருட்டி வச்சுட்டு உண்மையிலே நான் எழும்பி பிரகாசிக்கிறேனா இல்லை எம்பி குதிக்கிறேனா? எப்படி புரியுதா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு என்று சொன்னால், ஏசாயா 60 அதிகாரத்தின் 1வது வசனத்தின்படி நீங்கள் இருக்கிற நிலையை விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேணும், நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. இதற்காகவே பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பினார். அல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 213. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளவில்லை. இந்த வசனத்தில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. லூக்கா 7வது அதிகாரத்தின் 14வது வசனம், இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். லூக்கா 7:14, புதிய ஏற்பாட்டில் 88வது பக்கம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு. இயேசு என்ன சொன்னார்? எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். நல்லா கவனிங்க. வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். தனிப்பட்ட முறையிலே வாலிப சகோதரியே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அந்த சகோதரி, அந்த சகோதரன் மரித்த நிலையில் இருந்து எழுந்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் ஊமையனாய் இருக்கவில்லை. என்ன பேசியிருப்பான்? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அதான சொல்லியிருப்பான். ஏன்னா மரித்தவன் அவன் எழுந்து உட்கார்ந்து பேசினான். இயேசு அவனை அவனுடைய தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவள் ஒரு விதவை. யோவான் 11:43, இவைகளை சொன்ன பின்பு இயேசு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவன் நல்லா தூங்கியிருப்பான். இந்த சத்தத்துக்கு எப்படி வருவான்? இயேசு சிலுவையில ஜீவனை கொடுத்த போது மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார். இப்ப லாசர் மரித்த நிலையில இருக்கிறவன் என்ன செய்ய வேணும்? வெளியே வரணும். இங்கேயும் சிலையெல்லாம் கட்டி உள்ள வச்சாச்சு, பேக்கிங் பண்ணி வச்சாச்சு. அப்ப என்ன சொன்னாராம்? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் சத்தம் வந்திருக்கு. இப்ப கொஞ்சம் கண்ணை முடிச்சு பார்த்துருப்பான். லாசருவே வெளியே வா. அதிகாரம் எப்படி இருக்கு? எலை எங்கடா போன அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இல்லை எங்கடா போன எப்படி கவனிக்கீங்களா? உங்கள் பையனை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போறீங்க, எங்கே பார்த்தாலும் மரஞ்செடி ஒடி ஒத்தடி பாதை, பயலை காணோம்னா நீங்கள் என்ன செய்யணும்? தம்பி எங்கே போன அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேளுங்க. நீ நான் கூப்பிட்டியாக்கும் சத்தமே கால் ஒழுகலை. அப்போ எப்படி கூப்பிடணும்? லாசருவே வெளியே வானே எப்படி கூப்பிடணும்? கல்லை வச்சு அடைஞ்சாச்சு. கற்பாறையிலே புகையிலே அடக்கம் பண்ணிட்டு கல்லை வச்சு அடைச்சாச்சு. அப்ப லாசர் வெளியே வரணும்னா அவர் எவ்வளவு சத்தம் போட்டிருக்கணும்? அவன் எழும்பி இருக்கும்படியா, எழும்பி பிரகாசிக்கும்படியா இவர் எழும்பி பிரகாசிக்கிறார்.
போய் கல்லறைகிட்ட போய் பாறை வழியா லாசருவே வெளிவாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படி கல்லறைக்கிட்ட போய் அந்த பாறை இடுக்கில் போய் லாசருவே வெளியே வா அப்படியே சொன்னார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற எப்படி பாட சொன்னால் இப்படி பாடுறது. இப்போ நான் கத்தி கத்தி பாடுறதுனால நிறைய பேர் ஓப்பி அடிக்க நல்லா தெரியும் எனக்கு. நான் அதுக்கு தான் நிறுத்தி பார்ப்பேன். உண்மையிலேயே பாடுறாங்க கொஞ்சம் பாரு 50% ஓகே பாஸ், 30 மார்க் ஆனால் பாஸ் தானே. என்ன இப்போ கை தட்டுற வழக்கமெல்லாம் போச்சு. இப்படி கொசு விரட்டுற மாதிரி கொசு வந்து உட்காந்துருக்கு இப்படியே தட்டு. இது எழும்பி பிரகாசிக்கிற கூட்டமாக கேரளாவில் போய் பாருங்கள். ஒரே மாதிரி ஒத்த கை ஒரு 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 நபர் தட்டுற மாதிரி இருக்குது. கை டங்கு 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 டங்குன்னு நான் கல்யாணம் மாதிரி கூப்பிட்டு போயிருந்தேன் புனலூருக்கு. இവിടുത്തെ ஒரு புள்ளிக்காரன் வந்து அவர் நம்ம இடத்துல டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ட்டாங்க. நான் இங்கிலீஷில் கொஞ்சம் நேரம் பேசினேன். பங்கு டங்கு டங்கு டங்குன்னு அடிக்காங்க பாட்டை. எப்பா என்ன ஒன்று போல சோதரம் சோதரம் ஒரே சோதரம் மாதிரி கேட்கு. இங்கே ஒன்று சோதரம் சோதரம். எழும்பி பிரகாசிக்கிற கூட்டமாக ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கல எப்படி இருக்கணும்? ஜீவனோடு இருக்கணும். இருக்கணுமா வேண்டாமா? அப்போ ஒரு வியாபாரி மீன் வியாபாரி மீன் மீன் அப்படின்னா எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளே இருக்க சட்டி ஒட்டிலாம் போட்டு ஓடி வந்துடுவாங்க. என்ன மீன் வச்சுருக்கீங்கன்னு. மீன் மீன் மீன்கிட்ட வந்தாங்க ஞான விற்குமா? செத்தவையா இப்போ மீன் செத்து போய்தான் இருக்கும். ஐயா ராசர்வே வெளியே வா. நல்லா மூக்கு முட்டை தின்ட்டு வந்து கத்துறவர்களுக்கு இவ்வளோ சத்தமா? நல்லா கவனிங்க. விதவையின் மகன் மரித்தான், அவர் எழுப்பினார். லாசரு மரித்தான், அவனை அவர் எழுப்பினார். ஆனால் இவர்கள் இருவரும் மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் இயேசுவோ மரித்து உயிர் தெழுந்தவர் ஒருபோதும் மரிக்க மாட்டார். அவர் என்றென்றைக்கு நித்திய காலமாக ஜீவனுள்ள ஜீவனின் அதிபதியாகிய தெய்வம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரை தொழுதுகள் எப்படிப்பட்டவர் இருக்க வேணும்? ஜீவனுள்ளவர்களாக இருக்க வேணும். நீங்க யாரை பார்த்தாலும் அல்ல இல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லல. என்ன நல்லா இருக்கீங்களா? ஆனால் எப்படி இருக்கிய? ஏன் உற்சாகமாக ஒரு சோதனை சொல்ல உங்களுக்கு? நீங்கள் அப்படி சொல்ல சொல்ல உங்களை சுற்றி ஒரு பவர் வேலை செய்யும். அவர் மகிமை, அவருடைய மகிமை உங்கள் மேல் மதிக்கப்படிக்கு நீங்கள் எழுந்து பிரகாசியுங்கள். வீட்டுக்கு வந்தவங்களை கூப்பிட்டு வெல்கம் பண்ணி உள்ள உட்கார வச்சு அவங்களை பேசி உபசரியுங்கள். மரித்த நிலையில் இருக்கிற அநேகர் இருக்கிறோம். அவசியம் ஏற்பட்டால் பழகிறது, அவசியம் இல்லாதவர்களை உதறுவது. இதிலே நான் உயிர் தள்ள வேணும். அதுக்காக போகிறேன் வேறு மட்டும்லாம் வந்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க சொல்ல. நான் உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் என்ன எதில் உயிர் தள்ளணும்? சர்ச்சுக்கு வந்தால் செல்ஃபோனை பார்க்கக்கூடாது, அது மரித்த நிலை, அது உயிர் தள்ளணும். தண்ணி பாட்டத்தை வந்து அப்பப்போ குடிக்கக்கூடாது, அதுலெல்லாம் என்ன செய்யணும்? உயிர் தள்ளணும். வந்த உடனே முன்னாடி இருக்க சேலையை பார்த்து சேலை சூப்பராக இருக்குது, இது வரைக்கும் உடுத்தாத சேலையாக இருக்குது, இது சேலை விலை என்ன இருக்கும், இங்கே தான் வாங்கியிருப்பாங்களா வேற எங்கேயும் வாங்கியிருப்பாங்களா, இதெல்லாம் மரித்த நிலை. யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ மரித்தவர்களை உயிர்ப்பித்தார் இயேசு, அவர்கள் மீண்டும் மரித்தார்கள். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவர் ஒருபோதும் மரணமடைய போவதே இல்லை. அவரை சேவிக்கிறவர்களோ மரித்து உயிர்த்தெழுந்து மரணம் இல்லாத ஒரு வாழ்வு வாழும்படிக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். என்ன தேவை? நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எழும்பி பிரகாசிக்கிறீர்களா? தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறதா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். ஐயாவுக்கு தான் புரியுது. இந்த தன்னிலை உணராதவன் மனிதனே அல்ல. இது ஒரு தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? தன்னிலை, என் நிலை என்ன என்பதை நான் உணர வேண்டுமே. அவரை போய் குறை சொல்லிட்டே இருந்தா எப்படி? எனக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, மரித்த நிலையில் இருக்கிறேன், விழித்திருக்கவில்லை, எழும்பி பிரகாசிக்கவில்லை, குறை அவரை சொல்லிக் கொண்டிருந்தால் உண்மையிலே நீங்க ஜெபிக்கிறீங்களா? உண்மையிலே நீங்கள் துதிக்கிறீங்களா? உண்மையிலே எலும்பில நரம்புல ரத்தத்தில் விசுவாசம் உண்டா? நம்பிக்கை உண்டா? என் இயேசு எனக்கு போதும் என்ற விசுவாசம் அது இல்லாமல் நீங்க வாழ்ந்தால் நீங்கள் மரித்த கிறிஸ்தவர். அதிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியா பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பி அவர் தம்முடைய சர்வ மகிமையை குமாரன் இயேசு கொடுத்தார். நீங்கள் எழும்பி பிரகாசித்தால் அந்த சர்வ மகிமையை குமாரன் இயேசு உங்களுக்கு கொடுப்பார். சூழ்நிலையை பார்த்தெல்லாம் நீங்க கிறிஸ்தவ வாழவே முடியாது.
நெருக்கத்தின் மத்தியில் எழுந்து பிரகாசிக்க வேணும். இயேசு கிறிஸ்து எங்கே பார்த்தாலும் கொலை செய்யும்படிக்கு வகை தேடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உயர்ந்த மலையிலே கொண்டு ஒரு உருட்டும்படியாக கொண்டு போனார்கள். அவர் அங்கே இருந்து நடந்து மறைந்து போனார். தேவாலயத்தின் நடுவில் கல்லெறிந்து கொல்லும்படிக்கு கல்லுகளை எடுத்தார்கள். யோவான் 8வது அதிகாரத்திலே ஒரு சிறிய கல்லெறிந்து கொள்ளும்படியாக கொண்டு வருகிறார்கள். கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவளை இவர் விடுவித்தார். விடுவித்து அவரை கல்லெறிந்து கொள்ளும்படியாக கல்லுகளை எடுத்தார்கள். அவருக்கெல்லாம் சாதகமாக இருந்தது. நமக்கு இன்னைக்கு வாழ்க்கை சாதகமாக இருக்கு. விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எழும்பி பிரகாசித்தால் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். உங்களை ஒருவரும் டச் பண்ண முடியாது. மரணமே கிடையாது, வேதனையே கிடையாது. இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழக்கூடிய ஆவியான தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எழுப்பி பிரகாசியுங்கள். சில சொல்லுது, நான் தினம் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், எனக்கே இந்த சோதனை ஜெபம் பண்ணாத உங்க நிலைமை என்ன இருக்குன்னு. நீங்க 3 மணி நேரம் டைமை தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க 3 மணி நேரமா? ஏசுவே, ரேஷன் கடை தூரமாக இருக்கு, என்னால் நடக்க முடியல ஐயா, அந்த கடையை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரும் ஐயா. நிறைய பேர் இதெல்லாம் போய் ஜெபம் பண்ணுறது. ரேஷன் கடையில் போய் என்னங்க தூரமாக இருக்குது கடை, அங்கே உங்கள் ஏரியாவில் இடம் கிடைச்சா சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட கூட வந்துடும். இதெல்லாம் ஜெபம் சில பேருக்கு. ஆமாம், ஒரு ஐயா ஒரு வீட்டில் ஆடு செத்து போகுது. இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். ஆடு வாரம் குட்டியாக போட்டுருச்சு நிறைய. வீடு வாரம் ஆடாக நிற்கி. அந்த அம்மாவே காணோம். ஏம்மா என்ன சர்ச்சுக்கே வர காணுன்னு, என்ன வருஷம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆடு குட்டியாக போட்டு தள்ளிடுச்சு, ஆட்டு குலகாட்டு, அதை மேய்க்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு, அதனால் சர்ச்சுக்கே இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணிக்க வந்துச்சு. எப்படி இருக்கு? எளிமை பிரகாசிக்கணும் வேண்டாமா? நாளே போய் ஆட்டு குலையெல்லாம் வெட்டிட்டு வந்து அதை கெட்டிட்டு கூட்டுக்குள்ளே அடைச்சிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு மறுபடியும் ஆடு மேய்க்க வேண்டியது. இவளுக்கு ஆடு மேய்க்கவே வேலையா? இப்படியெல்லாம் மொண்டிச்சாக்கு. கட்ட விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தராகிய இயேசுவை தேடுவதிலே, முதன்மையான இடத்தை பெறுவதிலே நீங்கள் மரித்த நிலையில் இருந்தால் உயிர்த்தலை அழைக்கப்படுகிறீர்கள். சரியா? ரோமர் 14வது அதிகாரம் 9வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 223வது பக்கம், ரோமர் 14:9. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கும்படிக்கு மரித்த நிலையில் இருக்கிற நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேணும், எழுந்து பிரகாசிக்க வேணும், விசுவாசிக்க வேணும், நம்பிக்கை கொள்ள வேணும். ரைட்டு. அதை செய்யாட்டாலுமே அவர் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், மரித்த நிலையில் இருக்கிற நீங்கள் ஒரு நாளில் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்ற எதிர்பார்க்கலை. அற்புதமான வசனம் இந்த ரோமர் 14:9. அவர் கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. இதுக்குள்ள ஒரு மறைவான சத்தியம் இருக்கு. நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், நான் ஒழுங்கா பாடுவேன், நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், என்ன போல ஒரு விசுவாசி இல்லைன்னு சொல்லி நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு அவர் ஆண்டவர் தான். ஒருத்தன் கடவுளே இல்லைன்னு சொல்லுவான், அவனுக்கு அவர் ஆண்டவர் தான். ஏன்? மரித்த நிலையில இருக்கிற அவன் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து பிரகாசிக்க கால அவகாசம் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆகினால்தான் ஒரு விசுவாசி சர்ச்சுக்கு வரலனா அந்த விசுவாசியை சபிக்க கூடாது. இயேசுவே, அந்த விசுவாசிக்கு என்ன கஷ்டமோ அது உமக்குத்தான் தெரியும், நீர் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கப்படணும் ஜெபிக்கிறவன் தான் உண்மையான ஆவிக்குரியவன். காரணம் என்ன என்று கேட்டால், கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஒரு தாய்க்கு 3 பிள்ளைகள் என்று சொன்னால் எந்த பிள்ளை அடாவடித்தனம் பண்ணுகிறதோ அந்த பிள்ளையைத்தான் அந்த தாய் அதிகமாய் நேசிப்பாள். காரணம், இந்த 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள். ஆனா இந்த அடங்காத பிள்ளை எங்க போய் எந்த வம்ப வாங்கிட்டு வருதோ, என்ன கஷ்டத்துல சிக்க போதோ, அவனை நான் எப்படி மீட்பேனோ, அவனுக்காக இயேசுவிடத்தில் மன்றாடுவேன் என்று சொல்லி அவனுக்காகவும் பரிதவிக்கிற தாயே இருப்பாளேயானால் அவர் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் ஆண்டவராக இருக்கிறவராக இருக்கும்படிக்கு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எல்லாரும் எழுந்திருப்போம்.